நிகழ்ச்சி. வணக்கம். சென்னை மாநகரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது எது? ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க நாய்கள் டெய்லி நம்ம பாத்தீங்கன்னா வீடியோல பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம். இந்த நாய்கள் தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கு. நாய் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய கும்பலா சேர்ந்து நாய் கடிச்சது, துரத்தி கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பாக்குறோம். நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தனியாலாம் ஒரு ரோட்ல எல்லாம் இன்னைக்கெல்லாம் நடந்தெல்லாம் வர முடியாது. காரணம் என்னன்னா அந்த நாய் அப்படியே துரத்திட்டு நிச்சயமா கடிச்சிடும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாய்கள் சென்னையில அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி நாய்கள் மட்டும் இல்லாத மாடுகள் கூட சென்னை தெருக்கள்ல நிறையச்சு. இந்த கோயம்பேடு பக்கம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு கும்பலாக எருமை மாடுகள், அவ்வளவு கும்பலா எருமை மாடு உள்ள ஃபுல்லா சுத்திட்டு இருக்கோம், மாடுகள் சுத்திட்டு இருக்கோம். இந்த நகராட்சி நிர்வாகம் இதை கண்டுகிறதே கிடையாது. நிச்சயமா இதெல்லாம் நகராட்சி நிர்வாகம் கண்டிக்கணும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த நாய்க்கு நீங்க தெரியாம ஒரு தெருவுல நாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் பண்ணீங்கன்னா அவங்க வராங்க. நகராட்சியில இருந்து உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. ஏங்க நீங்க தானே நாய் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட அவங்க ஒரு அமௌண்ட் கேட்டுருவாங்க, வாங்குவாங்க. இந்த மாதிரி காசு கொடுங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. அதனாலேயே பெரும்பாலும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்றது கிடையாது. ஆனா இந்த நாய் கடிச்சு நிறைய பேருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டிருக்கு. அந்த ரேபிஸ் அப்படின்ற அந்த நோய் நிறைய பேரை தாக்கி இருக்கு. இப்போ நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டா, நாய் எந்த வகையான நாய் கடிச்சா நோய் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன் நோய் வருது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம எப்போதுமே அடுத்தவர்களுக்கு பயன் தரணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம வீடியோ பண்ணுவோம். இது ஒரு 4 பேருக்கு போய் சேர்ந்தா அதனால நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது நாய் கடிக்கும் போது இப்ப நிறைய பேர் வீட்டுல நாய் வளர்க்காத வீடே கிடையாதுங்க. நிறைய நாய்களை வளர்க்குறாங்க. 10,000 20,000 30,000 எல்லாம் கொடுத்து நாய்கள்லாம் வாங்குறாங்க, வாங்கி வீட்டுல வளர்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே பயம் வருது. ஐயோ இந்த நாய் கடிச்சா நமக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதாவது வீட்டுல வளர்க்கிற நாய் நமக்கு அதுக்கு முறையான ஊசி போட்டிருந்தா அந்த நாய் கடிச்சதுன்னா நிச்சயமா அந்த தொற்று ஏற்படாது. இருந்தாலும் நம்ம ஒரு ஊசி போட்டுக்கிறது நல்லது. ஊசி போடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க, இருந்தாலும் ஊசி போட்டுக்கிறது நல்லது. சில நாய்களை பார்த்துருப்பீங்க, தெரு நாய்களை. அந்த நாய்கள் பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த நாக்கை தொங்க போட்டுட்டே இருக்கும். நாக்கை அவ்வளவு நேரத்துக்கு தொங்கிட்டே இருக்கும். அது வாயை மூடவே முடியாது. ஆன்னு சொல்லிட்டு வாயை திறந்துட்டே இருக்கும், நாக்க தொங்க போட்டுட்டே இருக்கும். அதுல இருந்து ஒரு மாதிரி இந்த சால்வா அந்த ஜொல்லு மாதிரி ஒழுகிட்டே இருக்கும். இந்த நாய் கடிச்சா நிச்சயமா அந்த ரேபிஸ் நோய் நமக்கு வரும். அதாவது நாயோட எச்சில் அந்த எச்சில் தான் நம்ம மேல பட்டதுன்னு சொன்னா அந்த நோயா மாறுது. அது மேல கையில பட்டா இல்ல, ஒரு நம்ம கையில காயம்பட்டிருக்கு, அந்த ரத்தத்துல இந்த எச்சில் கலந்துருச்சுன்னு சொன்னா நிச்சயமா அந்த ரேபிஸ் நோய் பரவும். அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டாக்க, அதே மாதிரி நமக்கும் இந்த நாய் கடிக்கிற மாதிரியே குலைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி 4 காலில் நடக்கணும். இந்த மாதிரி நாய் என்னெல்லாம் பண்ணுதோ அந்த மாதிரி எல்லாம் நான் கண்கூடா இந்த ஒரு விஷயத்த நான் பார்த்துருக்கேன். வேப்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பருக்கு நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்சு அவங்க பத்தியம் இருக்க சொன்னாங்க. ஒரு பத்தியம் மருந்து கட்டியிருந்தாங்க. ஆனா அவர் அந்த பத்தியத்தை மீறிட்டார். மீறி அவர் ஒரு சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அவருக்கு அந்த நோய் அவர் அப்படியே, ஆனா அவரால் பார்க்க முடியுது, யாரெல்லாம் எல்லாத்தையும் பார்க்க முடியுது, அடையாளம் எல்லாம் பார்க்க முடியுது. ஆனா அவர் 4 காலில் தான் இருக்காரு. மூச்சு வாங்கிட்டே இருக்காரு. அந்த இழப்பு வாங்கிட்டே இருக்குது. வாயில இருந்து அப்படியே சொல்லு ஒழுகிட்டே இருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. பார்த்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரி யாராவது என்ன தூக்கக்கூடிய பலசாலியா இருக்கவங்க என்ன தூக்குங்க அப்படியெல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போய் அவர் இறந்துட்டார். ஸோ நாய்க்கடி என்பது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்தான். முதல்ல இந்த தெரு நாய்களை ஒழிக்க வேண்டும். நம்ம ஆளுங்க நகராட்சியில கூட்டிட்டு போனாலும் என்ன பண்றாங்க, ஊசியை போட்டு திருப்பி கொண்டு விட்டுறாங்க. ஆனா இந்த ஊசியை போட்டு விட்டாலும் ஒரே விடாட்டியும் அது இனப்பெருக்கம் தான் குறையும் ஒழிய நாயோட இது எண்ணிக்கை குறையாது. இந்த நாய்களை கண்காணிக்க வேண்டும் நகராட்சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாய் யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு லைசன்ஸ் அவங்களை கட்டி போட்டு வளர்க்கணும். இந்த நாய் ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட நாய்கள் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு 25-30 நாயெல்லாம் இருக்கு.
ஏறக்குறைய மக்கள் தொகையில பாதி இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு இந்த நாய்களோட இது இருக்கு. ஏன்னா சின்ன குழந்தைகள்லாம் எவ்வளவு பேர் ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க, திடீர்னு கட்டி போய் கிடைக்குது. எவ்வளவோ நிகழ்வுகளை நம்ம வந்து டிவிலையும் செய்தித்தாள்கள்லையும் நம்ம பாக்குறோம். அதனால இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த நாய், இந்த ரேபிஸ் தொற்று உள்ள நாய் எப்படின்னா அதோட தொண்டை இறுக்கப்படும். அந்த நோய் வந்தா தொண்டை வந்து இறுக்கிக்கும், அதனால வாயை மூட முடியாது. அதே மாதிரி இந்த தண்ணீரை பார்த்தா நாய்க்கு ரொம்ப பயமா இருக்கும். ரேபிஸ் நாய் வந்து தண்ணி குடிக்காது, அந்த தண்ணியை பார்த்தாலே அது வந்து பயப்படும். அதே மாதிரி ரேபிஸ் தொற்று பட்டவங்களுக்கும் வந்து இந்த தண்ணியை பார்த்தா பயமா இருக்கும், இது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால நாய் கடித்த உடனே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஓடுற தண்ணியில அதை கழுகணும். தண்ணியை வந்து அதை கொட்டணும், அது மேல கொட்டி அப்படியே அந்த ரத்தத்தை கழுகும் போது அது அப்படியே வெளியே போகணும், ரத்தம் ஃபுல்லா. இப்ப எப்படி ஒரு பாம்பு கடிச்சா விஷம் வந்து மேலே ரத்தத்துல கலக்குதோ, கலக்காத இருக்கிறதுக்கு ஒரு கட்டு போட்டு இது பண்ணுவாங்களோ, அதே மாதிரி ஒரு நாய் கடிச்சா அதுக்கு நல்லா வேகமா தண்ணி அந்த இது மேல ஊத்த அந்த அதை கழுகி உங்களுக்கு வந்து கீழே போகும். உடனடியாக ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம வந்து ஊசி போட்டுட்டு தக்க மருத்துவ இதை எடுத்துக்கணும். இல்ல நாய் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டை நீங்க விட்டீங்கன்னு சொன்னாங்க நிச்சயமாக இது பரவும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய பேருக்கு இந்த நோய் பரவி, சென்னை இல்ல தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே வந்து பல பேருக்கு வந்து இந்த நோய் பரவிட்டு இருக்குது. அதனால மக்களே, நம்ம நண்பர்களே வந்து இந்த நாய் வளர்க்குறவங்க ஜாக்கிரதையா வளர்த்துங்க. அந்த நாய், பெரும்பாலும் நாய்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சண்டை போடுறதுக்கோ அதை கோவப்படுத்துறதுக்கோ தூண்டக்கூடாது. தூண்டுனா அது வந்து விளையாட்டா வந்து கடிச்சாலே வந்து நம்ம மேல பல்லு பட்டுரும். அந்த நாய்க்கு அந்த தொற்று இருக்கா, அதாவது இந்த வாயில இருந்து ஜொல்லு வழுகிற எல்லா நாய்க்கும் ஆரம்பாட்டம் முதல் இறுதி வரைக்கும் அந்த நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பார்த்து நாய் வளர்ப்பவர்கள் அந்த நாய்களை ஊசி போடுங்க, முறைப்படி வளர்ங்க. அதே மாதிரி தெரு நாய்களை வந்து உணவு போட்டு அதை வந்து வளர்த்து என்கரேஜ் பண்ணாதீங்க பெரும்பாலும். இது வந்து நமக்கு தான் டேஞ்சர். நன்றி. வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஹாய் மக்களே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு தீபாவளி போனஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சென்னை மெட்ரோ மாதவரம் ரயில் நிலையம் மிக மிக அருகில் ஜாய் எலிசியம் பிளாட் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2399 ரூபா மட்டுமே. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 கிராம் தங்க நாணயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்க, நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, தங்க நாணயத்தை வெல்லுங்க.